சொல்லப்போனா வந்துட்டு இது வந்துட்டு இஸ்லாமியரோட வாழ்வியல் இவ்வளோ சரியா இவ்வளோ இயல்பா எங்கேயும் பதிவு செஞ்சு நான் பார்த்ததில்ல. நான் நாவல்ல வாசிச்சிருக்கேன், புத்தகங்கள்ல ஆவணங்கள்ல வாசிச்சிருக்கேன். மற்றபடி விஷுவலா அப்படியே ஒரு காலகட்டமுமே சரி, கம்மிங் ஆஃப் ஏஜ் மாதிரி 80ல ஆரம்பிச்சு கதை 2024 வரைக்கும் போகுது இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது. காலநிலை மாற்றம் அதனால ஒரு ஒரு வீடுகள்லயும் வீட்டுக்குள்ள வரைக்கும் அந்த கால்குழிய மூடுறதுல இருந்து எல்லாமே காமிச்சிருந்தாங்க. அதோட வந்துட்டு ஒரு உறவை பிரிஞ்சு வெளிநாட்டுல போய் வாழ்றவங்க அவங்களோட கஷ்டமும் அவங்களோட வீட்டுல இங்க இருந்து ஒரு டேப் ரெக்கார்டர்லயும் ஒரு வீடியோ கால்லயும் குடும்பம் நடத்துறவங்க மனைவியும் சரி குழந்தைகளும் சரி அவங்களோட கஷ்டம் அந்த பயணம்ன்றது எவ்வளவு கனமானதுன்னு இருக்கு. ஏர்போர்ட் லுக்குன்னுலாம் நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ எல்லாம் ட்ரெண்டா. இந்த ஜென்சிக்கு இது புரியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கவிதை மாதிரி இருந்தது படம். ரொம்ப ஒரு டச் ஆயிடுச்சு. அந்த ஒரு இறப்பு காட்சியெல்லாம் காட்டியிருந்தாங்க. எங்களை அறியாம எல்லாருமே அழுதுட்டோம். ரொம்ப இல்ல மேபி எனக்கு எங்க அப்பா இறந்தது ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும்ல அந்த இடத்துல. அந்த மகனா அவர் சொல்றது அவரோட பொறுப்புகளை ஏத்துக்கிறேன், கடனை ஏத்துக்கிறேன், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. புரியறவங்களுக்கு அந்த கனெக்ட் ஆகுறவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். வெளிநாட்டுல குடும்பத்தை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கனெக்ட் ஆகும், அந்த குடும்பங்களுக்கு கனெக்ட் ஆகும். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு சொசைட்டிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. லைக் ரியாலிட்டி அப்படின்றது மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸ்கிரிப்டடா இல்லாத மாதிரி நம்மளுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு படம். எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம அப்படியே மனசுல பதிகிற மாதிரி ஒவ்வொருத்தங்களுமே தனித்தனியா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியா இப்போ வந்து பாக்குற மாதிரி நல்ல படம். எல்லாரும் வந்து பாக்கலாம். ஆமா ஆமா. ஒவ்வொருத்தங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம லைஃபுக்காக ஓடிட்டே இருக்கோம். அது தவிர்த்து நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்கு அப்படின்றது ஒரு நல்ல மெசேஜா கன்வே பண்ணியிருக்காங்க படத்துல. நம்மளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அதனால எல்லாரும் வந்து பார்க்கணும். நல்லா இருந்துச்சு படம். எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டருமே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. யாரும் ஒருத்தரை கூட நம்ம வந்துட்டு மறக்க மாட்டோம். அந்த மாதிரி கேரக்டர் எல்லாருக்குமே. ஸோ அதனால வந்து கண்டிப்பா படம் மியூசிக்கா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பக்காவா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. நிறைய சீன்ல நம்ம அழுற மாதிரி இருந்துச்சு. அதனால எல்லாரும் வந்து ஆமாமா, இதுலயுமே அந்த ஒரு ஒரிஜினல் விஷயம் தான். இப்போ நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவங்களோட ஒரு விஷயம் நல்லா கனெக்ட் ஆச்சு. அதுல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அவங்க ஊருக்கு வந்தா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ், அந்த கடன் விஷயங்கள், அந்த மாதிரி நல்லா கனெக்ட் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. தாராளமா பார்க்கலாம். சூப்பரா இருந்து நம்ம மெயின் லீடும் சொல்லலாம். அவரும் ஹீரோயின் எல்லாத்துக்குமே நல்லா இருந்தது. அந்த சைட் கேரக்டர், அப்பா கேரக்டர், தம்பி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அது பொதுவாகவே வந்து நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் லைஃப்ல. அதுவும் அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு வந்த பிறகு அவங்க அந்த என்ன அவங்க சந்திக்கிற அந்த ஒரு சில விஷயங்கள். ஸோ நிறைய பேர் நினைப்போம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா நம்ம நிறைய ஏர்ன் பண்ணி இது பண்ணிடலாம். பட் அதுலயும் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அதெல்லாமே நல்லா இந்த ரியாலிட்டியா இருந்தது. நல்லா கனெக்ட் ஆச்சு. அதான் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில உள்ளதை வந்து இந்த கஷ்டப்படுறத, வெளிநாட்டுக்கு போறத, அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அதை வந்து ரியாலிட்டியை வந்து அது அது உள்ள நுழைஞ்சாதான் தெரியும். அந்த உள்ள நுழைய வச்சு ஒவ்வொரு கேரக்டர் உள்ள நுழைய வச்சு அந்த கஷ்டத்தை புரிய வைக்கிறாங்க. ரியலி ஃபேண்டாஸ்டிக். யதார்த்தமா எடுத்திருக்காங்க. யதார்த்தமான இதே ஒவ்வொரு கேரக்டர் அழகா கொண்டு போயிருக்காங்க. டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே, மியூசிக்கு ஆல் ஓவர் சூப்பர் சார். ஃபேண்டாஸ்டிக். அப்படிலாம் சார், அப்படிலாம் நம்ம படம் வந்துட்டு அப்படி எந்த மதத்தையுமே நம்ம பார்க்க மாட்டோம். அது கதையை தான் பார்ப்போம் நம்ம. ஆமாம்மா, பொதுவாகவே வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டது இது. ஆக்சுவலா 30 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டதை இப்போ அப்படியே கொண்டு வந்திருக்காரு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இளைஞர்கள் அந்த மக்கள்லாம் கஷ்டப்பட்டதை இப்போ வந்து அதை அப்படியே ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்திருக்காரு. ரியலி டைரக்டர் வந்து பாராட்டணும், வீரா கதிரவன். இல்ல போர்லாம் அடிக்கல. அழகா தத்ரூபமா யதார்த்தமா நீட்டா கொண்டு போய் அழகா முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஃபேமிலி தான் மெயினா பாக்குற படம் இது. ஃபேமிலி தான். இது என்ன குத்தாட்டமா, இல்ல பஞ்சு டைலாகா, சும்மா ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போறதா, இல்ல ஏதோ ஒன்று மிராக்கள் வந்த மாதிரி காமிச்சிட்டு போறதா, அப்படிலாம் இல்லை. ரியாலிட்டியை காமிக்கிறாங்க. உள்ள ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டரா கொண்டு போயிடறாங்க. அழகான படம் சார். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும். அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமா கஸ்தூரி ராஜா அவரு
பின்னிட்டாரு. அழகான சூப்பர், நல்லா நடிச்சிருக்காரு, ஆக்டிங் சூப்பர்.